நம்ம இன்னைக்கான வீடியோவில் டிசம்பர் 22 CS கார்த்திகேயன் டைரக்ட் பண்ணி அசோக் செல்லன் லீட் ரோலில் நடித்த சபாநாயகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபான்றவர் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது வெவ்வேறு பெண்களை அவர் லவ் பண்ணுறாரு, யூஜி பிஜி அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய லவ்வுக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் படத்தோடைய மொத்த கதை. படத்தில் கார்த்திகா, முரளிதரன், ஷெர்லின் ஷித், அதுக்கப்புறம் மேகா ஆகாஷ்னு மொத்தம் 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஸ்கூலில் ஒரு லவ் ஸ்டோரி, பிஜி படிக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி, யூஜி படிக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு 3 பேரை கொடுத்துருக்காங்க. 3 பேருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அது போக அசோக் செல்லன் கூடவே ஸ்கூல்லேருந்து காலேஜ் முடித்து வேலை போகிற வரைக்குமே இருக்கக்கூடிய ஒருத்தர் நக்லைட்ஸ் அருண்குமார் அவர் இருப்பார். அவர் அசோக் செல்லன் கூட சேர்ந்து காமெடி பண்ணுறது. முக்கியமாக அவர் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு. இருந்தாலும் நீ லவ்வர்கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா நீ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஆகட்டும், இல்லை நான் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அருண்குமார் சொல்கிற போது இப்படின்லாம் காமெடி செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணியிருந்தாங்க. தலைவர் சொன்னார்னு வேறு சொன்னியடா. இன்னிலிருந்து நான் கமல்ஹாசன் ஃபேன். அசோக் செல்வன் தன்னுடைய வழக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. டைரக்டர் சூஸ் பண்ண காலேஜ் சொல்லணும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் சூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. SBKC அப்படின்ற காலேஜ் நேம் மாற்றிக்கிட்டாங்க. பட் ஸ்கூலுக்கு நேம் மாற்றல. SBB அப்படின்ற ஸ்கூல் நேம் வச்சு ஈரோட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும், முக்கியமாக அந்த காலேஜ் தான் சொல்லணும். ஏன்னா டைரக்டர் அவ்வளோ சூப்பரான ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கும். நேர்லேயே பார்த்தா படம் ஒரு ஊட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு அந்த காலேஜ் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ளசண்ட்டான காலேஜ் சினிமோட்டோகிராஃபர் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷனை இன்னொரு பக்கம் எடிட்டிங் அப்படின்ற இதில் எடிட்டர் எந்த இடத்துலலாம் நம்ம அந்த கட்டு வைக்கணும், எந்த இடத்துல ப்ராப்பராக நம்ம எடிட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. காலேஜ் போர்ஷன் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போர்ஷனும் ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு படத்தோட எடிட்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர். அதையும் அழகாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. பட் ஸ்கூலை விட காலேஜ் போர்ஷன் தான் அந்த பில்டிங் பிளாக்ஸ் அதெல்லாமே அழகாக இருந்தது. படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் நல்லாவே கம்போஸ் பண்ணியிருந்தாருங்க. ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நான் அந்த பேபிமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டு கேட்குற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்ற ஆஸ்பெக்டில் நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது போக காதல் காட்சி ஓரளவுக்கு நல்லா கொண்டு இருந்தாங்க. மேகா ஆகாஷ் அண்ட் அசோக் செல்வன் 2 பேரும் டீம்மேட்டாக இருக்கிறாங்க. பிஜி படிக்கும் போது டீம்மேட்டாக இருப்பாங்க. அப்போ 2 பேரும் தனியாக ரூமில் இருக்கும் போது அசோக் செல்வன் எந்த மாதிரி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது. இந்த படத்தில் இன்னொரு காமெடி அப்படின்னு சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் அக்காவோட கடைக்கு அசோக் செல்வன் போகிறாங்க. ஃபேஷன் டிசைன் முடிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் கடை மாதிரி இருக்கும். அங்கே ஜல்லு விடுறான்ப்பா அப்படின்னு சொல்கிறது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. சிம்பு ரேஞ்சுக்கு பேசுறீங்க, அந்த அளவுக்குலாம் இன்னும் போல. அவ உதட்ட அவளே கடிப்பாளன்னு கேட்டேன்டா. அண்ட் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு பக்கம் நம்மளுக்கு ஸ்கூல் லைஃப் ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப்பும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்லா இருக்குதுங்க ஸ்க்ரீன் பிளே, அந்த காமெடி காதல் காட்சிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் நடுவில் தேவையில்லாத எலமெண்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் படம் நல்லா இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்குது, இல்லை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் பாஸ் மூவி தான்.